அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சைக்காலஜி ஆஃப் மணியோட ஃபஸ்ட்டு சாப்டர் நோ ஒன்ஸ் கிரேசி, அந்த சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோ ஒன்ஸ் கிரேசியில் ஆசிரியர் என்ன சொல்ல வராருன்னா, பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் முட்டாள்கள் கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் பணத்தை கையாளுற விதம் மாறுபடும். ஏன்னா அவங்கவுங்க பிறந்த குடும்பம், அவங்க பிறந்த பொருளாதார சூழ்நிலை மற்றும் அவங்க பிறந்த தலைமுறை, அதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களும் பணத்தை எப்படி பார்க்குறாங்க, இதை எப்படி கையாளுறாங்க அப்படின்றது மாறுபடும். இதே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நம்ம ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முக்கால்வாசி பேர் எல்லாருமே ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க தான். மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது பலகாரம் கிடைச்சாலோ, இல்லைன்னா ஒரு புது துணி வருஷத்துக்கு 2 வாட்டி கிடைச்சாலுமே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தலைமுறை அப்படி வளர்ந்தது. ஸோ நம்மளுக்கு பணத்தோடு இருக்கிற சம்மந்தம் பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை எப்போவுமே சேமிக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். இதே நம்மளோட குழந்தைங்களோட ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே சுலபமாகவும் கிடைக்கிது, அவங்க எதுக்கும் காத்திருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க பணத்தை பார்க்குற விதமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லைங்களா. அவங்க ஒரு 500 ரூபாய் கேட்கணுன்னாலும் கூட ஈஸியாக கேட்டு போயிடுறாங்க. ஸோ எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், எந்த பொருளாதார சூழ்நிலையில் பிறக்கிறோன்றத தாண்டி எந்த தலைமுறையில் பிறக்கிறோன்றதை பேஸ் பண்ணியும் நம்மளோட பணம் கையாளுற திறனும் இல்லை பணத்தை பார்க்குற விதமும் மாறுது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தலைவர்களை செலக்ட் பண்ணும்போது கூட நம்மளோட பொருளாதார நிலைமையை புரிஞ்சுக்கொள்கிற தலைவர்களாக தான் நம்ம தேடுறோமா. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அதாவது 1930 பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருந்ததுங்க. அதாவது வேலையில்லா திண்டாட்டம் அங்கே நிறையவே இருந்தது. மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதுக்கு கரெக்டாக 25 வருஷம் கிடச்சி ஜான் எஃப் கென்னடி பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நின்னார். அப்போ அவர்கிட்ட மக்கள் உங்களுக்கு இந்த கிரேட் டிப்ரெஷன் பற்றி என்ன தெரியும்னு கேட்டதுக்கு, அவர் நல்ல பணக்கார வீட்டிலேருந்து வந்தவர். அதனால் அவர் சொன்னார், எனக்கு கிரேட் டிப்ரெஷன் பற்றி ஃபஸ்ட் ஹேண்டாக எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் சுற்றுலா செல்வது எல்லாமே யூஸ்வலாக இருந்தது. எங்களோட டே டு டே லைஃப் தினமும் நாங்கள் சாப்பிட்றதோ இல்லை வெளியில் போகிறதோ வரதோ எங்களுக்கு எதுவும் மாற்றம் எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எங்கள் அப்பா தோட்ட வேலை செய்வாங்கல்ல, அவங்கள ஒரு 2-3 பேரை எக்ஸ்ட்ராவாக வேலைக்கு எடுத்தார். ஏன்னா அவங்க குடும்பமும் சாப்பிடுன்றதுனால. இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அமெரிக்க மக்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவர் இவ்வளோ உயர்ந்த நிலையிலேருந்து வர்றதுனால நம்மளோட பொருளாதார கஷ்டங்களை புரியுமா, இவர் ஒரு நல்ல பிரதமராக இருப்பாரான்ற சந்தேகமே அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனாலும் அவர் தான் ஜெயிச்சாரு. ஏன்னா உலக வார் 2 அவரோட பங்கேற்பு நல்லா இருந்ததுனால அவர் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனார். பட் மக்களோட மனநிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு ஆசிரியர். எப்போவுமே நம்மளுக்கு வர தலைவர்கள் நம்மளோட பொருளாதார நிலையை புரிஞ்சுக்கிறவங்களாலும் இருக்கணும். அதனால் அப்போ தான் அவங்களால நம்மளுக்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடியும் அப்படின்ட்டு மக்கள் பொதுவாக நினைக்கிறாங்க. இதை பற்றி ஒரு இன்வெஸ்டர் மைக்கேல் பெட்னிக் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சில பாடங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை பற்றி நம்மளால் முழுசாக உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோவிட் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா. அது நம்ம அனுபவித்தோம். இதே நான் ஒரு 20 வருஷம் கழிச்சோ ஒரு 40 வருஷம் கழிச்சோ என்னோட அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லணும்னு எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை புரிஞ்சுப்பாங்களே தவிர அவங்க அதை உணர்றது ரொம்ப கஷ்டம்தான். இதே தான் நம்மளுக்குமே பொருந்தும். நம்ம அப்பா அம்மா பண கஷ்டம் எவ்வளோ பட்டிருக்கலாம். நமக்கு அதை சொல்லும்பொழுது நமக்கு அது ஒரு 2ஆம் தர தகவலாக தான் இருக்குமே தவிர, நம்ம அனுபவித்து நம்ம புரிஞ்சுக்கிறத விட கம்மியான எஃபெக்ட் தான் இட் வில் ஹேவ் ஆன் அஸ். ஸோ ஆசிரியர் என்ன சொல்ல வரானா, எதுனாலும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கள் அனுபவிக்கிறது எப்போவுமே நல்லதுன்னு சொல்ல வராரு. மற்றொன்று என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் எவ்வளோ லாபம் பார்க்குறீங்க ஒரு பொருளை ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட்லன்றது வந்து நீங்கள் எந்த ஜெனரேஷனில் பிறந்திருக்கிறீங்க அதை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேணும்னா இப்போ வந்து இப்போ ஐடி பூம் வந்தது இல்லைங்களா, ஒரு 900 இல்லைன்னா 2000 வந்து ஐடி பூம் வந்தது. அப்போ வந்து இப்போ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களாம் இருந்தால் நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நான் வந்து 90s 2000 பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுற ஏஜ்லேயே இல்லை. இது வந்து என்னோட தப்பா கிடையாது. இது வந்து நான் பிறந்த டைமும் ஸ்டாக் மார்க்கெட் பீக்கில் இருந்த டைமும் ஒன்றா இல்லை. அது வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ சில விஷயங்கள் வந்து உண்மைன்றது நம்ம வந்து புரிஞ்சு ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை வந்து ஒரு சீர்நிலையான மனசில் வந்து மணியை கையாள முடியும். ஒரு கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எவ்வளோ படித்தவங்க அதை பொறுத்து நீங்கள் மணியை வந்து நல்லா கையாளுவீங்க அப்படின்னு சொல்ல முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ தெருவில் நிறைய கடைகளை வச்சுருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பல கோடிகளில் பொருள்ற என்ன சொல்கிறது, நகை வியாபாரிகள், தேக்கு மர வியாபாரிகள், பிரியாணி கடை வியாபாரிகள் அப்படின்னு நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அவங்களாம் நல்லா படித்தவங்களாக இருந்தால் இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசிய பேர் இல்லை. ஆனால் வந்து அவங்க மணி வந்து எப்படி கையாளுறாங்கன்றது அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து பண விஷயத்தில் ஒருத்தர் நல்லா படித்ததுனாலே அவங்களுக்கு எல்லாமும் தெரியுன்றதும் கிடையாது. ஒருத்தர் படிக்கலைன்றதுனால அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்றதுனாலையும் இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து பண விஷயத்தில் கற்றுக்க நம்ம எப்போவுமே தயாராக இருந்தால் நம்மளுக்கு முன்னேற்றம் எப்போவுமே இருக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் என்ன ஆகும்னா வந்து மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலுமே அவங்கள் ஏர்லி அடல்ட்ஹுட், அதாவது ஒரு 20கள் இல்லை 30களில் அவங்களுக்கு கிடைத்த கசப்பான அனுபவத்தை வச்சு அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையே மாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து 20களில் இருக்கும்போது எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. ஸோ கிரெடிட் கார்டு கொடுக்கும்பொழுது அது வந்து எனக்கு சரியாக கையாள தெரியலை. எப்படி அந்த பில்லிங் சைக்கிள் மேனேஜ் பண்ணணும் எதுவும் தெரியாமல் அதில் நான் கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த கார்டையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் 40 வயசு ஆனாலும் எனக்கு யாராவது கிரெடிட் கார்டு கொடுத்தாலுமே வந்து அந்த கிரெடிட் கார்டை எடுத்துக்கொள்கிற மனநிலையில் நான் இல்லை. ஏன்னா வந்து என்னோட ஏர்லி அடல்ட்ஹுட், அதாவது பணத்தை பற்றி எனக்கு புரிய ஆரம்பிக்கிற இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து எனக்கு அந்த ஒரு கருத்து உருவாயிடுச்சு, கிரெடிட் கார்டு வந்து நல்லது இல்லைன்னு. ஸோ அதை வந்து நான் மாற்றி வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் பெரும்பான்மையான மக்களோட கருத்தாகவும் இருக்குது. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க அர்லி அடல்ட்ஹுட்டில் இந்த சென்ஸ் ஒரு 20 இல்லை 30களில் அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டெசிஷனுமே இருக்காமா. இது வந்து ஒரு பொதுப்படையான கருத்தை தான் வந்து ஆசிரியர் சொல்ல வராரு. இதை வச்சு நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண நமக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா வந்து சுலபமான வழி இருக்கா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே போக அப்படின்றத பார்த்து வெளியில் போகிற மக்களும் இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ லாட்ரி சீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட $400 வருடத்திற்கு லாட்டரி சீட்டு வாங்குறாங்களாம். இதே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்களால அந்த காசை புரட்ட முடியுமான்னா முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஏன் அந்த லாட்டரி சீட்டு வாங்கணுன்ற எண்ணம் வருதுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இக்கட்டான நிலையிலேருந்து வெளியில் போகக்கூடிய ஒரே வழி அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த லாட்டரி சீட்டு தான். ஸோ இந்த மாதிரியும் மக்கள் சில பேர் யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கா வெளியில் போக அப்படின்னு அதை நோக்கி சொல்கிறவங்களும் முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து அனைவருமே வந்து இந்த பொருளாதார சிஸ்டத்தில் எக்ஸ்பர்ட்டா இல்லை கை தேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா 15 to 20 வருஷத்தில் இந்த பொருளாதார
ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக மாறுது அப்படின்றாரு. இதுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, இப்போ நம்ம அப்பாவோட ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சேமிக்கிறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன, இந்த பேங்க்கில் ஏதாச்சும் போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது பத்திரம் வாங்குவாங்க, இல்லைன்னா நகைச்சீட்டு போடுவாங்க, இல்லைன்னா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த பிபிஎஃப் போடுறோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது போடுறோம், மியூச்சுவல் ஃபண்ட் போடுறோம், அந்த மாதிரி நம்ம போடுறோம். இது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பிட்காயின், டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு 15 இல்லை 20 வருஷத்தில் இந்த பொருளாதார சூழ்நிலையே மாறுது. ஆகையால் நம்ம வந்து யாருமே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்னு கிடையாது. எப்போவுமே வந்து நம்ம வந்து கற்றுக்கிற மனநிலையில் இருந்தால் நம்ம வந்து பொருளாதார ரீதியில் மேம்பாடு அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து இந்த ஹோல் சாப்டரோட ஜிஸ்ட்டுங்க. இதுதான் வந்து இந்த முதல் அதிகாரத்தில் ஆசிரியர் சொல்ல வர்றது, எப்படியெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்க பணம் விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சாப்டரில் பில்கேட்ஸ் எப்படி இவ்வளோ பணக்காரர் ஆனார் அதுதான் சொல்ல வர்றாரு ஆசிரியர். ஸோ நானும் அது படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்மள மாதிரி தானே பில்கேட்ஸும் எப்படி இவ்வளோ பணக்காரர் ஆனாருன்றத படித்து உங்களோட பகிர நான் ஆர்வமாக இருக்கேன். ப்ளீஸ் டியூன் இன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுனாலும் ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் ஸோ தட் எனக்கு அதை கரெக்ட் பண்ணிக்க ஒரு சான்ஸ் இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல் ஃபார் யூர் டைம்.